முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் 10 நாட்களில் அவர் வீடு திரும்புவார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் விரைவில் குணமடைந்து வருவதாகவும் இன்னும் 10 நாட்களில் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. தமிழக முதலமைச்சர் கடந்த 22ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு நுரையீரல் தொற்று காரணமாக சிகிச்சை செய்வதால் அவர் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்காக லண்டனில் இருந்து சிறப்பு மருத்துவர் ரிச்சர்ட் வரவழைக்கப்பட்டிருந்தார். அதேபோன்று எய்ம்ஸ் மருத்துவர் குழுவும் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாக முதலமைச்சருடைய உடல்நிலை வெகுவாக சீரடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை அவருக்கு சிகிச்சை அளிப்பதாக தெரிவித்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று முதலமைச்சருடைய துறைகளை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மாற்றியமைப்பதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த செய்திக்குறிப்பிலேயே முதலமைச்சருடைய உடல்நிலை விரைவாக குணமடைந்து வருவதாகவும் ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதேபோன்று மருத்துவமனைக்கு முதலமைச்சரை சந்திக்க வரும் தலைவர்களும் மருத்துவர்கள் விரைவாக முதலமைச்சர் அவர்கள் குணமடைந்து வருவதாக தெரிவிப்பதாக போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிவித்து வருவதால் கடந்த சில நாட்களாக முதலமைச்சர் குறித்து பல்வேறு வதந்திகள் வந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் குணமடைந்து வருகிறார் என்ற தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வருவதை அடுத்து அதிமுகவினர் உற்சாகமடைந்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் ராஜா.